குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடியா? இன்னைக்கு கதையோட தலைப்பு செல்ல பிள்ளை. இன்னைக்கான மனப்பாட வசனம், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். யோவான் 15:12. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எல்லாரையும் நேசிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறாரு. உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கணும்னு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டதுண்டா? நீங்க ஆசைப்பட்டது உங்ககிட்ட இல்லாம வேற ஒருத்தர்கிட்ட இருக்கிறத நினைச்சு நீங்க கோவப்பட்டதுண்டா? 10 பசங்களுக்கு அவங்களுடைய தம்பி வச்சிருந்த ஒரு பொருள் மேல ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால அந்த தம்பி மேல அவங்க எவ்வளவு பொறாமையோட இருந்திருந்தாங்கன்னா, ரொம்ப கொடூரமான ஒரு காரியத்தை அவங்க செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. யோசேப்புக்கு மொத்தம் 11 சகோதரர்கள். 10 பேரு மூத்தவங்க, ஒருத்தர் மட்டும் இளையவன். யோசேப்பை விட மூத்ததா இருந்த 10 பேருக்கும் யோசேப்ப கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனால அவங்க என்ன செஞ்சாலும் அதுல யோசேப்ப அவங்க கூட சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவங்க எங்க போனாலும் கூட கூட்டிட்டே போக மாட்டாங்க. அதோட யோசேப்பு கண்ணுல படாம இருந்தா ரொம்ப நல்லதுன்னு நினைச்சாங்க. வேதத்துல அந்த சகோதரர்கள் யோசேப்ப வெறுத்தாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனா யோசேப்போட அப்பாவான யாக்கோபுக்கு யோசேப்பு தான் ரொம்ப செல்ல பிள்ளை. அதனால எது ரொம்ப சிறப்பா இருக்கோ அத அப்பா எப்பவும் யோசேப்புக்கு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம யோசேப்புக்கு ரொம்ப அழகான ஒரு அங்கியும் தச்சு கொடுத்தாரு. இதனால எல்லாருக்கும் இன்னும் அதிகமா பொறாம வந்துருச்சு. எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறத விட யோசேப்புக்கு எல்லாமே இன்னும் ரொம்ப நல்லதா கிடைக்குதே அப்படின்னு பொறாமப்பட்டாங்க. அதோட யோசேப்பு ரொம்ப பெருமை பிடிச்சவன் அப்படின்னு நினைச்சு இன்னும் அவன் மேல கோவம் அதிகமானாங்க. ஒரு நாள் ஒரு கனவுல யோசேப்பும் அவன் கூட இருந்த எல்லா சகோதரர்களும் கதிர் அறுத்துட்டு இருந்தாங்க. அறுத்தத கட்டு கட்டா கட்டி வச்சாங்க. அப்போ யோசேப்பு கட்டி வச்ச கதிர் கட்ட அவங்க சகோதரர்களுடைய கதிர் கட்டு குனிஞ்சி வணங்குச்சு. இன்னொரு நாள் ஒரு கனவுல சூரியன், சந்திரன், இன்னும் 11 நட்சத்திரங்க யோசேப்ப சுத்தி வந்து அவரை வணங்குற மாதிரி கனவு கண்டாரு. இந்த கனவை கேட்டதும் யாக்கோபு யோசேப்பு கிட்ட, அப்படின்னா உன் கனவு படி என்னையும் உங்க அம்மாவையும் நீ என்ன ஆட்சி செய்யவா போற அப்படின்னு கேட்டாரு. அவங்களுக்கு வெறுப்பு அதிகமாக்குற யோசேப்பு அவங்க கூட இல்லாதத நினைச்சு மத்த சகோதரர்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அப்பா சகோதரர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு, அவங்க என்ன செய்யறாங்கன்னு நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு யோசேப்ப அனுப்பி விட்டாரு. யோசேப்பு அவங்க அப்பா கொடுத்த அழகான அங்கிய போட்டுக்கிட்டு அவங்களுடைய சகோதரர்களை தேடி போனாரு. தூரத்திலேயே யோசேப்பு வரத பார்த்தவங்க, ஐயோ இந்த கனவு காண்றவன் வந்துட்டான். அவங்க எல்லாரும் அங்க யாருமே இல்லாத இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. யோசேப்ப புடிச்சு கொன்னு ஒரு கிணத்துல போட்டுடலாமா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இங்க யாருமே இல்ல, யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் மூத்தவரான ரூபன் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அவனை யாரும் கொல்லக்கூடாது, யாரும் ரத்தம் சிந்தக்கூடாது, அதனால பேசாம உயிரோட அந்த கிணத்துல தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த கிணத்துல இருந்து யோசேப்பால கண்டிப்பா வெளியவே வர முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதோட கிணத்துல போட்டுருவோன்னு சொல்லி பயமுறுத்தி அவனை நல்லா மிரட்டி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ணனான ரூபனுக்கு யோசேப்ப கொலை பண்றதுல கொஞ்சமும் இஷ்டம் இல்ல.
அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு யோசேப்ப அந்த கிணத்துல இருந்து வெளியே எடுத்து காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அப்புறமா யோசேப்ப பத்திரமா அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா பக்கத்துல வந்துட்டு இருந்த யோசேப்புக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. யாருமே யோசேப்பு நீ எப்படி இருக்கேனோ வான்னு சொல்லி கூப்பிடவே இல்ல. எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிச்சு அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. ரூபன் அங்கிருந்து வெளியே போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல ரூபன் வர்றதுக்கு முன்னாடி வியாபாரம் செஞ்சிட்டு இருந்த இஸ்மவேலர்கள் அந்த பக்கமா வந்தாங்க. மீதி இருந்த 9 பேரும் யோசேப்பு அந்த வியாபாரிகள் கிட்ட வித்துட்டாங்க. யோசேப்பு அங்க ஒரு அடிமையா இருக்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ மூத்த அண்ணனான ரூபன் திரும்பி வந்தப்போ கிணத்துக்குள்ள யோசேப்பு காணோம். யோசேப்பு கிணத்துக்குள்ள இல்லைன்றத கவலையில அவருடைய சட்டைய கிழிச்சுக்கிட்டு ரூபன் மத்தவங்க கிட்ட போய் என்ன ஆச்சு, எங்க யோசேப்புன்னு கேட்டாரு. என் தம்பி அங்க காணுமே, இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு அழுதாரு. உடனே மற்ற சகோதரர்கள் யோசேப்போட அங்கியை எடுத்து கொஞ்சம் ரத்தத்துல துவைச்சாங்க. வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட யோசேப்ப ஏதோ ஒரு மிருகம் வர்ற வழியில அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. உண்மையிலேயே யோசேப்பு எகிப்து நாட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு. அவருடைய அப்பா, அவருடைய சகோதரர்கள், இன்னும் அவருடைய அழகான அங்கியை விட்டு அவர் தூரமா போயிட்டு இருந்தாரு. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நம்ம நல்லபடியா நேசிக்கணும்னு சொல்றாரு. நம்ம ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கலன்னா நம்மளுடைய குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஆண்டவர் நம்மளுடைய குடும்பம் என்னைக்கும் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறாரு. அது நம்ம வீடா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சபையா இருந்தாலும் சரி, எல்லார் மேலையும் அன்போட நீங்க மத்தவங்களை நேசிக்கிறதுக்கு